ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையுறவில் 14வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்ஸாம் மத்யே திஷ்டந்தி ராஜசா ஜகன்யகுணவృత్తిஸ்ஸா அதோ கச்சந்தி தாமசா. ஊர்த்வம் மேல் நோக்கி, கச்சந்தி செல்கின்றனர், சத்வஸ்ஸா சத்துவகுணத்தில் நிலை பெற்றவர்கள், மத்தியே நடுவில், திஷ்டந்தி தங்குகின்றனர், ராஜசா ரஜோகுணத்தில் நிலை பெற்றவர்கள், ஜகன்ய வெறுக்கத்தக்க, குண குணம், விருத்திஸ்தா எவரது தொழில், அத கீழே, கச்சந்தி செல்கிறார்கள், தாமசா தமகுணத்தில் இருப்பவர்கள். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். சத்துவகுணத்தில் நிலை பெற்றவர்கள் படிப்படியாக உயர்லோகங்களுக்கு மேல் நோக்கி செல்கின்றனர். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் பூ உலகங்களில் வாழ்கின்றனர். மேலும் வெறுக்கத்தக்கதான தமோகுணத்தில் இருப்பவர்கள் நரகலோகங்களுக்கு கீழ் நோக்கி செல்கின்றனர். பொருளுரை. இஸ்லோகத்தில் இயற்கையின் முக்குணங்களில் செயல்படுவதால் வரும் விளைவுகள் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. சொர்க்கலோகங்களை உள்ளடக்கிய உயர்நிலை கிரக அமைப்பு ஒன்று உள்ளது. அங்குள்ள அனைவருமே மிகவும் உயர்வு பெற்றவர்கள். சத்துவகுணத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப அங்குள்ள பல்வேறு கிரகங்களுக்கு உயிர்வாழி மாற்றப்படலாம். அவை அனைத்திலும் மிக உயர்ந்த லோகம் சத்தியலோகம் அல்லது பிரம்மலோகம் எனப்படும். அங்கு இப்பிரபஞ்சத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபரான பிரம்மதேவர் வசிக்கின்றார். பிரம்மலோகத்தின் அற்புதமான வாழ்க்கை தரத்தை நம்மால் கணக்கிட இயலாது என்பதை ஏற்கனவே கண்டோம். இருப்பினும் வாழ்வின் மிக உயர்ந்த நிலையான சத்வகுணம் அத்தகு வாழ்விற்கு நம்மை கொண்டு செல்ல முடியும். ரஜோகுணம் கலப்படமுடையதாகும். இது சத்துவகுணத்திற்கும் தமோகுணத்திற்கும் இடையில் உள்ளது. இந்த குணத்தில் இருப்பவன் எப்போதும் அதே குணத்தில் தூய்மையாக இருப்பதில்லை. அப்படியே அவன் ரஜோகுணத்தில் முழுமையாக இருந்தாலும் அவன் இவ்வுலகில் ஒரு மன்னனாக அல்லது பெரிய செல்வந்தனாக மட்டுமே இருப்பான். ஆனால் கலப்படம் இருக்கும் காரணத்தால் அவன் கீழ்நோக்கி செல்லவும் முடியும். ரஜோகுணத்திலோ தமோகுணத்திலோ இருக்கும் இப்பூவுலக மக்கள் இயந்திரங்களின் உதவியால் உயர்லோகங்களை வலுக்கட்டாயமாக அணுகுவது சாத்தியமல்ல. ரஜோகுணத்தில் இருப்பவன் மறுபிறவியில் பைத்தியமாவதற்கான வாய்ப்பும் உள்ளது. மிகவும் தாழ்ந்த குணமான தமோகுணம் வெறுக்கத்தக்கதாக இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. தமோகுணத்தை வளர்ப்பதன் விளைவுகள் மிக மிக அபாயகரமானவை. ஜட இயற்கையிலேயே மிகவும் தாழ்ந்த குணம் இதுதான். மனித வர்க்கத்திற்கு கீழே பறவைகள், விலங்குகள், ஊர்வன, மரங்கள் என்பன போன்று 80 லட்சம் உயிரினங்கள் இருக்கின்றன. தமோகுணத்தின் விருத்திக்கு ஏற்ப இத்தகு மோசமான நிலைகளுக்கு மக்கள் கொண்டு வரப்படுகின்றனர். தாமசா எனும் சொல் இங்கு மிகவும் முக்கியமானது. உயர் குணங்களுக்கு ஏற்றம் பெறாமல் தொடர்ந்து தமோகுணத்திலேயே இருப்பவர்களை இச்சொல் குறிப்பிடுகின்றது. அவர்களது எதிர்காலம் மிகவும் இருளடைந்ததாகும். ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் இருக்கும் மனிதர்கள் சத்துவகுணத்திற்கு ஏற்றம் பெற ஒரு வாய்ப்பு உள்ளது.
அந்த வழிமுறை கிருஷ்ண உணர்வு என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் இந்த நல்வாழ்ப்பை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் கீழ்குணங்களில் தொடர வேண்டியதுதான். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமி நமனே. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நமனே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. மீண்டும் ஸ்லோகம். ऊर्ध्वं कच्छन्ति सत्त्वस्था मध्ये तिष्ठन्ति राजसा जगन्य गुणवृत्तिस्था அதோ கச்சந்தி தாமசா. மீண்டும் மொழிபெயர்ப்பு. சத்துவகுணத்தில் நிலை பெற்றவர்கள் படிப்படியாக உயர்லோகங்களுக்கு மேல் நோக்கி செல்கின்றனர். சாரி, சத்துவகுணத்தில் நிலை பெற்றவர்கள் படிப்படியாக உயர்லோகங்களுக்கு மேல் நோக்கி செல்கின்றனர். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் பூ உலகங்களில் வாழ்கின்றனர். மேலும் வெறுக்கத்தக்கதான தமோ குணத்தில் இருப்பவர்கள் நரகலோகங்களுக்கு கீழ் நோக்கி செல்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. முதல்ல எல்லாருக்கும் நன்றி, இந்த சத்சங்க நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டுருக்கிறதுக்காக. ஸோ இங்கே தொடர்ந்து நம்ம பகவத்கீதை 14வது அத்தியாயத்தினுடைய ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை இங்கே கேட்டுட்ருக்கோம். இங்கே வாரந்தோறும் நம்ம கீதையிலிருந்து ஏதாவது ஒரு ஸ்லோகமோ அல்லது 2 ஸ்லோகமோ நம்ம படித்து அதனுடைய விளக்கங்கள் ஆச்சாரியர்களுடைய போதனைகளை அடிப்படையாக கொண்டு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செய்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கிற இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம், ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகமும் கூட. ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு ஸ்லோகமும் கூட. ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தின் தலைப்பு ஜட இயற்கையின் முக்குணங்கள் அப்படின்றது. இப்போ அந்த முக்குணங்களில் செயல்படக்கூடியவர்களுடைய கதி என்ன, அவங்க அந்த சத்தகுணம், ரஜகுணம், தமகுணம் என்ற இந்த முக்குணங்களில் செயல்படக்கூடியவர்களுடைய அந்த செயல்பாடுகளின் விளைவு என்ன அப்படிங்கிறத பகவான் இங்கே சொல்லியிருக்கிறார். ஸோ சத்தோகுணத்தில் நிலை பெற்றவர்கள் படிப்படியாக உயர்லோகங்களுக்கு போகிறாங்க. ரஜகுணத்தில் இருக்கவங்க இங்கேயே இந்த பூலோகத்திலேயே இருக்க போகிறாங்க. தமகுணத்தில் இருக்கவங்க கீழ்நோக்கி நரகலோகங்களுக்கு, வெறுக்கத்தக்கதான நரகலோகங்களுக்கு செல்ல போகிறாங்க அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, அது இங்கே பிரபுபாதர் ரொம்ப அழகாக பொருளுரையில் சுருக்கமாக தான் கொடுத்துருக்கார். இருந்தாலும் கொஞ்சம் அறிவு இருந்தால் கூட ஒருத்தர் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த முக்குணங்களின் பிடியிலிருந்து விடுபடுவது தான் நம்ம வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் இறுதியில் பிரபுபாதர் வந்து இந்த சத்தகுணம், ரஜகுணம், தமகுணம் இது எல்லாமே இந்த பௌதிக உலகத்துக்குள்ளே நம்மளை வச்சுருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுது. ஆனால் மனித வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம மறுபடி உடலை எடுத்துக்கிட்டே இருக்கணும். பௌதிக உடல் நம்ம அடைஞ்சிட்டே இருக்கணும். பௌதிக உடல் அப்படின்னாலே பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், ஜன்மம், மிருத்யு, ஜரா, வியாதின்ற இந்த துன்பம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்வதற்கானது. ஸோ அதனால் பிரபுபாதர் இங்கே என்ன சொல்கிறார், ரஜகுணத்திலும் தமகுணத்திலும் இருக்கும் மனிதர்கள் சத்துவகுணத்திற்கு
ஏற்றம் பெற ஒரு வாய்ப்பு உள்ளது. அந்த வழிமுறை கிருஷ்ண உணர்வு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த நல்வாழ்ப்பை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் கீழ்குணங்களில் தொடர வேண்டியது தான் அப்படிங்கிறார். ஸோ இப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்றத முதல்ல உணர வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு பயணிக்கிறோம் அப்படின்னா, இப்போது அந்த இலக்கை அடையிறதுக்கு நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே இருக்கோம்னு தெரிஞ்சாதான் நம்ம இலக்கு எங்கே இருக்குது. இப்போ நீங்கள் கூகுள் மேப்பில் இப்போ எல்லோரும் அதை பயன்படுத்துகிற பழக்கம் இருக்குது. ஒரு இடம் தெரியாத இடத்துக்கு போகணுன்னா கூட லொக்கேஷன் அனுப்ப சொல்கிறோம், உடனே ஓப்பன் பண்ணுன்னா அந்த லொக்கேஷனுக்கு நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ரூட்டை காட்டிடுது. இவ்வளோ கிலோமீட்டர், இவ்வளோ நேரம், நடந்து போனால் இவ்வளோ நேரம், வண்டியில் போனால் இவ்வளோ நேரம், பஸ்ஸில் போனால் இவ்வளோ நேரம், அதெல்லாம் காட்டிடுது இல்லையா? ஸோ அதைப்படி நம்ம திட்டமிட முடியுது. அது மாதிரி இப்போது நம்ம இருக்கிற இடம் பூலோகம். இந்த பிரபஞ்ச படைப்பில் நிறைய லோகங்கள் இருக்குது. இந்த லோகங்களில் நம்ம கிட்டத்தட்ட மையமாக இருக்கும், மத்தியில் இருக்கும். நமக்கு மேலே ஸ்வர்கலோகங்கள், பூர், புவ, ஸ்வ, சத்தியலோகா, தப்பலோகா, மகரலோகா, இந்த மாதிரியான உயர்லோகங்கள் இருக்குது. அதே மாதிரி கீழே நரகலோகங்கள் இருக்குது, அல்லது பெல்ஸ்வர்கான்ற லோகங்கள், 7 லோகங்கள் இருக்குது. இந்த 14 கிரக அமைப்புகளும் சேர்ந்தது தான் ஒரு பிரபஞ்சம். இது மாதிரி கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்குது. இந்த கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் பௌதிக உலகம். இந்த பௌதிக உலகம் அப்படின்றது பகவானுடைய மொத்த படைப்பில் 4 ஒரு பகுதின்னு சொல்லப்படுது. அப்படின்னா மீதி 3/4 பகுதி ஆன்மீக உலகம். அப்போ இந்த பௌதிக உலகம், இந்த கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் சேர்ந்த இந்த பௌதிக உலகம் ஒரு சிறு பகுதி தான் பகவானுடைய படைப்பில். இருந்தாலும் இப்போது நம்ம இந்த சிறு பகுதியான இந்த பௌதிக படைப்புக்குள்ளே, ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற 14 கிரக அமைப்புகளுக்குள்ளே இருக்கிற ஒரு பூலோகத்துக்குள்ளே, இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள்ளே, தமிழ்நாடுன்ற ஒரு மாவட்டத்துக்குள்ளே, சேலன்ற ஒரு தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலத்துக்குள்ளே, சேலன்ற மாவட்டத்துக்குள்ளே, மேச்சேரின்ற ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இங்கே உட்காந்துட்ருக்குறோம். நம்ம இந்த மேப்பில் ஜூம் இன் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஜூம் இன் பண்ணுன்னா இங்கே வரும்போது இங்கே இருக்கிற பல பேரில் நம்ம ஒருத்தர், அவ்வளோதான் நம்மளுடைய முக்கியத்துவம் இங்கே. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நான் தான் ராஜா, நான் சொன்னபடி தான் எல்லாமே நடக்கணும், எல்லோரும் நான் சொல்கிறபடி கேட்கணும், நான் வச்சது தான் சட்டமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா இருக்கிற இந்த படைப்பில் நம்முடைய உண்மையான நிலை ரொம்ப 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 ஒரு அணு மாதிரி, அணு ஆத்மா, அவ்வளோதான். அதுதான் நம்முடைய உண்மை நிலை. ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத ஒரு சின்ன உயிர்வாளி, அவ்வளோதான். இப்போது இந்த நிலையில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்பட்டுட்டு, ஐயோ நம்ம ஏதோ அப்படி இப்படி இருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்போ பிரபு இப்படி சொல்லிட்டாரு, நம்ம முக்கியத்துவம் இல்லாதவன் அப்படின்னா அப்போ நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்ப வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம என்னதான் ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத ஒரு ஜீவாத்மாவாக இருந்தாலும், இதே கீதையில் கிருஷ்ணர் நம்ம ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தனித்தன்மை வாய்ந்த ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிறார். தனித்துவம் மிக்க ஜீவாத்மாக்கள்.
நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பகவானுடனான அந்த உறவு வந்து தனித்துவமானது. அந்த இடத்த வேறு யாராலும் நிரப்ப முடியாது. அதனால் நம்ம வந்து வருத்தப்படுறதுக்கோ வேதனை பெறதுக்கோ ஒன்றும் கிடையாது. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய ஸ்வரூப நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு தனித்துவமான ஒரு தனித்தன்மை மிக்க ஒரு சிறந்த ஒரு இடம். பகவானுடனான உறவில் நம்ம முழு திருப்தி அடைய முடியும். பகவானுடனான சேவையில் இப்போவே இந்த உலகத்தில் இந்த பூலோகத்தில் வாழ்ந்துட்டுருக்கும்போதே அதை நம்மளால் அடைய முடியும். அதுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கறது தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம். ஸோ இப்போது இந்த படைப்புகளில் இந்த சொர்க்கலோகங்கள், பூலோகங்கள், நரகலோகங்கள், இந்த மாதிரி பல லோகங்கள் இருந்தாலும் இந்த லோகங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி சத்துவகுணத்தில் இருக்கவங்க உயர் லோகங்களுக்கு போகிறாங்க, தமோகுணத்தில் இருக்கவங்க கீழ் லோகங்களுக்கு போகிறாங்க, ரஜகுணத்தில் இருக்கவங்க இங்கேயே இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் சத்துவகுணத்தில் இருக்காங்க, யார் ரஜகுணத்தில் இருக்காங்க, யார் தமோகுணத்தில் இருக்காங்க, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இதை இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகாக அதை விவரிக்கவும் பொருளுரைகளில் நிறைய விவரங்களும் கொடுத்துருக்கிறார். கிருஷ்ணர் ஸ்லோகங்கள்லேயே அதை சொல்லியிருக்கிறார். சாத்விக குணம் அப்படின்னா அவங்க இருக்கிறதுல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க. இந்த 3 குணங்களில் சத்துவகுணம் உயர்ந்ததானது. இந்த சத்துவகுணம் அப்படின்ற இந்த நிலையிலிருந்து இந்த முக்குணங்கள் பிடியிலிருந்து விடுபடுறதுக்கு மற்ற குணங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுலபமானது. ஏன்னா சத்துவகுணத்தில் இருக்கிறவங்களால ஆன்மீகம்னா என்ன, பகவான் யார், நமக்கும் பகவானுக்கு உள்ள உறவு என்ன, இந்த விஷயங்களை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும். ஏன்னா சாத்விக குணத்தில் இருக்கக்கூடிய சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய உணவு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே சாத்விகமானதாக இருக்கும். சாத்விகமான உணவு சாப்பிடுவாங்க. காய்கறிகள், தானியங்கள், பழங்கள், இந்த மாதிரி நல்ல சுவையான பால், இந்த மாதிரியான நல்ல இயற்கையாக பகவான் மனிதனுக்கு உண்பதற்குன்னு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை ஏற்று சாத்விகமான முறையில் அதை சமைச்சு ரொம்ப உப்பு, ரொம்ப காரம், இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சாத்விகமான உணவு உண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. தான் வாழக்கூடிய இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்குவாங்க. ஏன்னா வீட்டை சுத்தம் பண்ணி பல மாதங்கள் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா தினம் வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க. நல்ல சுத்தமான ஆடையை உடுத்துவாங்க. தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 வேளையாவது குளிப்பாங்க. தன்னையும் சுத்தமாக வச்சுக்குவாங்க. அகத்தூய்மை, புற தூய்மை 2துலேயும் அவங்களுடைய கவனம் இருக்கும். எதை வேணால் சாப்பிட்றதுன்றது இல்லாமல் இதை தான் சாப்பிடணும்னு ஒரு வரைமுறை வச்சுப்பாங்க. அவங்க நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க, நிறைய அறிவை வளர்த்து கொள்வாங்க. இதெல்லாம் வந்து சாத்விக குணத்தில் இருக்கிறவங்களுக்கான அறிகுறி. அவங்க பழகக்கூடியவங்க வந்து குடிகாரங்க, ஏன்னா பாவ செயல்கள் ஈடுபடுறவங்க, கொலை பண்ணுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி அறிவை வளர்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய அறிவு சார்ந்த மக்களோடு தான் அவங்க பழகுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம சத்துவகுணத்தில் நிலை பெற்றிருக்கோம்னு அர்த்தம். ஒரு ஐடியா, இது மட்டுமே இல்லை, இன்னும் நிறைய விவரங்கள் இருக்குது. ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அதே மாதிரி இப்போ ரஜகுணத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்முடைய உணவு பழக்கங்களில் பிரதானமாக நம்ம தெரிஞ்சு போயிடும். நல்லா என்னப்பா உப்பு சப்பை இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் உரப்பாக இருக்கட்டும் அப்படிம்பாங்க. ஊறுகாயை விட காரமாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் வந்து சிலருக்கு வந்து சாப்பிடவே பிடிக்கும், இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் உப்பு, காரம் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கணும். உணவு பழக்கம்னா அப்படி. அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்த்தே செயல்படுவாங்க.
கோயிலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா கூட வந்தால் என்ன கொடுப்பீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு 5 ரூபா 10 ரூபா லாபம் இல்லை அப்படின்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. எதிர்பாலினத்தோட ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு ஆண் பெண் மீதும் பெண் ஆண் மீதும் அதிகம் கவர்ச்சி கொள்வாங்க. அந்த ஈர்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க ரஜோகுணத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். எப்போவும் பணம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிற்கிறதுக்கே நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு ஓடுறோன்னு தெரியாத ஆனால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலான மக்கள் இன்றைக்கி அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே பிரபுபாதர் தான் விவரிக்கிறார். இதே மாதிரி தமோ குணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய உணவு பழக்கங்கள்லாம் என்னன்னாலும் அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. எதை வேணால் சாப்பிடுவாங்க. அது இறந்து போன மிருகமாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், அது ஏதோ ஒன்று நீங்கள் சமைச்சு அது உணவுன்னு எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப பழசாச்சு, ரொம்ப தீஞ்சு போச்சு, கருகி போச்சு அப்படின்னா கூட அதையும் சாப்பிடுவாங்க. அவங்க எப்போவும் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. நிறைய தூங்குவாங்க. ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு உறக்கம் போதுமானது. இந்த சரீரம் சீராக இயங்கிறதுக்கு 6 மணி நேர உறக்கம் போதுமானது. இதுக்கு மேலே எவ்வளோ அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அவங்க தமோ குணத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த உறக்கம் அதிகமாகும்போது இந்த தமோ குணத்தில் இருக்கவங்க ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. எதை சொன்னாலுமே தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்பா, நாளைக்கு செஞ்சுக்கலாமா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டே இருப்பாங்க. ஒரு வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் முடிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில அடிப்படையான குணங்கள். அவங்க இருக்கிற இடம் சுத்தமாக இருக்காது, சுத்தம் பண்ணிக்க மாட்டாங்க, உடையை தினமும் துவைச்சி போட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தமோ குணத்தில் இருக்கக்கூடியவர்கள். இந்த தமோ குணம் இருக்கிறதுலே ரொம்ப தாழ்ந்தது. ரஜோகுணம் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது. ரஜோகுணத்துக்கும் சத்துவகுணத்துக்கும் தமோ குணத்துக்கும் இடைப்பட்டது. ஸோ இதன் அடிப்படையில் தான் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ இந்த சத்துவகுண வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், அஃப்கோர்ஸ் சத்துவகுணம் அப்படின்னா அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது உயர்லோகங்களுக்கு ஏற்றம் பெறுறது. ஏன்னா இப்போ உயர்லோகங்கள் அப்படின்னா இப்போ இந்த பூலோகம் எவ்வளோ பெருசு அப்படின்றத நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா நம்ம எல்லா இடங்களுக்கும் பயணம் பண்ணி நம்ம அனுபவப்படலைன்னா கூட குறைஞ்சபட்சம் இப்போ இந்த டெக்னாலஜிலாம் வந்ததுக்கப்புறம், எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் எவ்வளவு நாடுகள் இருக்குது, நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோம், நம்ம நாடு எவ்வளோ பெருசு இருக்குது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற நாடுகளோட அப்படின்றதெல்லாம் நம்மளால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. ஒரு அளவுக்கு நம்ம வாழக்கூடிய இந்த பூமி எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கலாம். இப்போது இந்த பூலோக மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த லோக மாதிரி மேலே இருக்கிற லோகங்கள் ஒன்று மேலே போக போக, இப்போது இது பூர்லோகா, புவர்லோகா, ஸ்வரலோகா, இந்த மாதிரி மேலே போக போக மேலே இருக்கிற ஒவ்வொரு லோகங்களும் இந்த லோகத்தை விட இன்னும் 10 மடங்கு பெருசாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற லோகம் இந்த லோகம் மாதிரி 10 மடங்கு பெருசாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது இப்போ இதுக்கு மேலே இருக்கிற லோகத்தை விட இன்னும் 10 மடங்கு பெருசாக இருக்கும். இது நம்ம கற்பனைக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் அப்படி தான் சாஸ்திரம் நமக்கு வர்ணிக்கிறது. அதே மாதிரி இப்போது இருக்கிறதுலே உயர்ந்த லோகமான சத்தியலோகம் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. அது இந்த பூலோகத்தோ நம்ம வாழக்கூடிய இந்த லோகத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தா இது ஒரு சின்ன கடுகு மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய பிரம்மாண்டத்தோடு ஒப்பிடுற மாதிரி. அந்த அளவுக்கு அளவில் வித்தியாசம். அளவு மட்டும் வித்தியாசமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வாழ்க்கை தரம் ரொம்ப உயர்ந்தது. மேலே போக போக அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம் ரொம்ப உயர்வானது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நற்குணங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் உயர்லோகங்களுக்கு ஏற்றம் பெறணும்னா இங்கே
என்று எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போயிட முடியாது. இங்கே போய் பேசுகிற பழக்கம் இருக்குது, ஏமாத்துகிறோம், திருடுறோம், கொலை செய்கிறோம், கொள்ளையடிக்கிறோம், இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம உயர்லோகங்களுக்கு போகலான்னா முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான பாவ செயல்கள் எல்லாம் தாழ்ந்த லோகத்துக்கு போகிறதுக்கான வழிகாட்டுதல். பாவ செயல்கள் நம்மளை மேலே போகிறதுக்கு அனுமதிக்காது. அதனுடைய விளைவு நம்மளுடைய நிலையிலிருந்து தாழ்த்த தான் செய்யும். அதனால தான் முன்னோர்கள் புண்ணியம் பண்ணணும் அப்படிம்பாங்க. புண்ணியம் பண்ணுறது அப்படின்னா நிறைய இருக்குது சாஸ்திரத்தில். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது, உடை கொடுக்கறது, ரோடு போடுறது, மரம் நடுறது, கிணறு வெட்டுறது, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள புண்ணியத்தை வளர்த்துக்கிட்டே போகும். எந்த அளவுக்கு புண்ணியம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மேல்லோகத்துக்கு போக முடியும். இப்போ எப்படி நம்ம வருஷம் முழுக்க வேலை செஞ்சுட்டு இந்த கோடை விடுமுறை வரும்போது எங்கேயாவது டூர் போகலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம் இல்லையா? அப்போ டூர் போகிறதுன்னா எதன் அடிப்படையில் நம்ம பிளான் இருக்கும்? பாக்கெட் எவ்வளோ வீக்கமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய திட்டம் இருக்கும் இல்லையா? இப்போ குடும்பத்தோடு போகிறோமா, தனியாக போகிறோமா, அதையும் பொறுத்து இருக்குது. இப்போ குடும்பத்தோடு போகிறோம் அப்படின்னா சும்மா ஏற்காடு போயிட்டு வந்தாலே இவ்வளோ பணம் செலவாகும் அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்கும். அதே கொடைக்கானல் போகணும், ஊட்டி போகணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாக தேவைப்படும். இல்லை வெளிநாடு டூர் போகணும் அப்படின்னா இன்னும் பணம் அதிகமாக தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ, எவ்வளோ உயரமான இடத்துக்கு போகிறீங்களோ அவ்வளோ அதிகமாக இங்கே செலவாகுது. அதே மாதிரி தான் சொர்க்கலோகம் அப்படின்றது. நீங்கள் எவ்வளோ புண்ணியம் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ மேலே போகலாம். ஆனால் அதே சமயத்தில் செலவும் அதிகம். அந்த புண்ணியம் குறையிறதும், நீங்கள் மேலே எவ்வளோ உயர போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் புண்ணியம் குறையவும் செய்யும். புண்ணியம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துடவெல்லாம் முடியாது. நீங்கள் பாக்கெட் நிறையா பணம் வச்சுருக்கலாம், ஆனால் ஊட்டி கொடைக்கானல் போனால் அங்கே செலவு அதிகமாக தான் ஆகும் இல்லையா? இங்கே இருந்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 200-300 ரூபாயில் நீங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுதுன்னா அதே 200-300 ரூபாய் வச்சுட்டு நீங்கள் ஊட்டியில் செலவு பண்ணிட்டு இருந்துட முடியுமா? முடியாது. அங்கே எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். அப்போது அந்த அளவுக்கு செலவும் அதிகமாகும், சீக்கிரமாகவும் ஆகும். அப்போது எந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் செய்திருந்தால் நம்ம நீண்ட நாள் அங்கே வாழ முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த உயர்லோகங்களுக்கு போகணுன்னா நிறைய புண்ணியம் பண்ணணும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், பிரம்ம புவனாலோக புனராவர்த்தினோ அர்ஜுனம். இருக்கிறதுலே உயர்ந்த லோகம் பிரம்மா வசிக்கக்கூடிய சத்தியலோகம், பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகம் எப்படின்னா பகவத்கீதையிலே இதுக்கு முன்னாடி 4வது அத்தியாயத்தில் பார்த்தோம், சகஸ்ர யுக பரியந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு இந்த வாழ்ந்துட்டுருக்கிற இந்த யுகம் இது கலியுகம்னு சொல்லப்படுது. இந்த கலியுகம் எவ்வளோ வருஷம் யாருக்காவது தெரியுமா? 4,38,000 வருஷம் இந்த கலியுகம். இதில் இப்போ ஒரு 5,000 வருஷம் நேரத்தால் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 4,27,000 வருஷம், 32ல் ஒரு 27,000 வருஷம் இருக்குது. ஸோ இந்த 4,32,000 வருஷம் மாதிரி 2 மடங்கு இதுக்கு முந்தின யுகம், 3 மடங்கு இது அதுக்கு முந்தின யுகம், 4 மடங்கு சத்தியுகம், முதல் யுகம். ஸோ இப்போ இந்த 4 யுகத்தையும் சேர்த்தனா அது ஒரு யுக சுழற்சி. இந்த 4 யுகமும் சேர்த்தனா ஒரு யுக சுழற்சி, அதாவது 10 மடங்கு. இப்போ இந்த கலியுகம் 4,32,000ன்னா இதை 10ஆல் பெருக்குனா என்னவோ அதுதான் ஒரு யுக சுழற்சி. இது மாதிரி 1000 யுக சுழற்சி சேர்ந்தால் அது பிரம்மாவுக்கு ஒரு பகல் 12 மணி நேரம்.
புரியுதா? என்ன புரிஞ்சது? இனிமேல் கால்குலேட்டர்லாம் அதுக்கு வேலை செய்யாது. என்ன, ரொம்ப எளிது தாங்க இது. இது என்னென்னா, இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில உயிரினங்கள் இப்போ இந்த ஈசல்லாம் வரும். இந்த மழை காலத்துல எல்லாம் ஈசல் பார்த்துருப்பீங்க. அல்லது வேறு நிறையா அந்த மாதிரியான பூச்சிகள்லாம் சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் இருட்டில் தான் அது பிறக்கவே செய்யும். பிறந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அது இறந்து போயிடும். அது ஆயிலே பார்த்திங்கன்னா ஒரு இரவில் பிறந்து அது வாழ்ந்து குட்டி போட்டு அதெல்லாம் வாழ்க்கையை முடிச்சுட்டு அது இறந்தே போயிடும். இப்போ அதனோட பார்வையிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி தான். இப்போ எப்படி மனிதனுக்கு பொதுவாக ஒரு 100 வருஷம் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி இப்போ நம்முடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது, இப்போ சாதாரணமாக ஒரு மாடு அப்படின்னா எவ்வளோ வருஷம்? 20 வருஷம், 25 வருஷம் சராசரியாக வாழுது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மாட்டோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது அதுக்கு அது 100 வருஷம்தான் வாழுறது, அதனுடைய வாழ்க்கைப்படி பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இது இப்போ நம்முடைய பார்வையில் நமக்கு ஒரு வருஷம் அப்படின்னா, ஒரு நாள் அப்படின்னா இவ்வளோ ஒரு கால அளவு நம்ம வச்சுருக்கோம். ஒரு பகல் அப்படின்னா நமக்கு 12 மணி நேரம். பிரம்மாவுக்கு 12 மணி நேரம் அப்படின்றது நம்முடைய 1000 யுக சுழற்சி சேர்ந்தது ஒரு பகல் 12 மணி நேரம். அவ்வளவு நீண்ட ஆயுள் இருக்குது. அது மட்டும் இல்லை, பிரம்மலோகத்தில் இங்கே இருக்கிற மாதிரி பிறக்கிறது, இங்கே நம்ம பிறக்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. குழந்தை கதறிக்கிட்டே பிறந்து அழுதுகிட்டே வளர்ந்து அப்படிலாம் கிடையாது. இங்கேருந்து நம்ம சொர்க்கலோகத்துக்கு போகிறோம்னா அங்கே போன உடனே ஒரு வளர்ந்த உடல் இருக்கும். அந்த உடலில் அப்படியே நம்ம வாழ தொடங்கிடலாம். எடுத்த உடனே வாழ்க்கையை அனுபவிக்க தொடங்கிடலாம். ஏன்னா அங்கே போயிட்டு கற்றுக்கிட்டு நம்ம ஸ்கூல் போயிட்டு அதெல்லாம் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. வயோதிகம் கிடையாது, வியாதி கிடையாது. கிட்டத்தட்ட வைகுண்டம் மாதிரி, ஆனால் வைகுண்டம் கிடையாது. வைகுண்டம் அப்படின்னா கவலையே இல்லாத இடம். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நம்ம புண்ணியம் தீர்ந்த உடனே டக்குன்னு பார்த்திங்கன்னா கண்ணை மூடுவோம், இங்கே கண்ணை திறந்து பார்த்தா இங்கே இருப்போம். அங்கே இருந்ததும் தெரியாது, இங்கே வந்ததும் தெரியாது. திடீர்னு பார்த்தா இங்கே வந்துடுவோம். அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா இமீடியட்டாக இங்கே வந்துடுவோம். இதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை சொல்கிறேன். பிரம்ம புவனாலோக புனராவர்த்தின வர்ஜனம். நீ பிரம்மலோகத்துக்கே போனாலும் திரும்ப இங்கே வந்து தான் ஆகணும். அப்போ புண்ணியம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலே சொன்னால் அதுதான் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இந்த பௌதிக உலகத்தை விட்டு நம்மளை வெளியேற்றுறதுக்கு அது எந்த விதத்துலையும் உதவி பண்ண போகிறதில்லை. பாவம் பண்ணுனா தண்டனை கிடைக்கும். அது நம்ம ஒன்றும் பெரிய அந்தளவுக்கு புரிதல் இல்லாதவங்க இங்கே கிடையாது. ஏன்னா சில முட்டாள்கள் இருக்காங்க, அதையும் நம்பிட்டு இருக்காங்க. பாவ புண்ணியம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு நான் நிறைய பாவம் பண்ணுறத அவங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்து வாழ்ந்துட்டுருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க தெரியாமல் இருக்காங்களா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா அது நமக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் அனுபவிக்க போகிறது அவங்க தான். இப்போது பாவம் பண்ணினாலும் அதே மாதிரி தான். எவ்வளோ பாவம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கீழே போகும். எப்படி புண்ணியம் பண்ணால் மேலே அதிகம் போக முடியுதோ அதே மாதிரி பாவம் அதிகமாக நம்ம கீழ் லோகங்களுக்கு போவோம். அத்தலை வித்தலை தலா தலை சுத்தலை தலாத்தலை பாத்தாலை அப்படின்ற 7 லோகங்கள் கீழே இருக்குது. அதில் இருக்கிற கீழே அதிகம் போகிறோம் அப்படின்னா அப்போ அதிகம் பாவம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இப்போ பாவம் பண்ணோன்னா கீழே போகிறோம், தண்டனையை அனுபவித்த பிறகு மறுபடியும் இங்கே வரப்போகிறோம். புண்ணியம் பண்ணோன்னா மேலே போகிறோம், புண்ணியம் காலியான உடனே திரும்ப இங்கே வரப்போகிறோம். அப்போ இந்த பூமி கர்ம பூமின்னு சொல்லப்படுது. இங்கே நம்ம செய்கிற செயல் எப்படியோ அதுபடி தான் நம்ம அடுத்த இலக்கு நிர்ணயிக்கப்படுது.
அதனால தான் மானுஷ ஜன்ம துர்லபம் அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது. இந்த மனித பிறவி ரொம்ப அரிதானது. அதே சமயத்தில் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு வேதாந்த சூத்திரம் சொல்லுது. இப்போ இந்த 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 மனித பிறவி அடைஞ்சிருக்கிற இந்த சமயம் நமக்கான தருணம். என்ன எதுக்கான தருணம்? பிரம்ம ஜிக்யாசா, பிரம்மன் அதாவது பகவான் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தருணம். இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுடக்கூடாது. தமிழில் சொல்லுவோம் இல்லையா, காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாது. முன்னாடியெல்லாம் விவசாயம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ தானியங்கள் அறுவடை பண்ணி அதை தூத்துவாங்க. அந்த இதிலேருந்து பதறிலிருந்து நெல்லை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதை தூற்றி அதை காற்றடிக்கும் போது தான் அதை தூற்ற முடியும். அப்போ தான் அந்த வேலையை செஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்காக காற்று வர நேரம் காத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த மனித பிறவி இருக்கிற 84 லட்சம் வகையான உடல்களில் இந்த மனித பிறவி அதுக்கான தருணம். ஏன்னா இப்போ மட்டும்தான் நம்மளால் இப்போ நான் யார், பகவான் யார், எனக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்ன, சாஸ்திரம்னா என்ன, சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்கிறது, இதெல்லாத்தையும் இப்போ கேட்க முடியும். இப்போ இங்கே பகவத்கீதா வகுப்புக்கு ஒரு 10-15 ஆடு, ஒரு 16, ஒரு 20-30 மாடு இதெல்லாம் உட்காந்துருக்கா? கிடையாது. ஏன்னா அவைகளுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, பகவான் அதை கொடுக்கல. இந்த மனித உடலுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் சாஸ்திரம் சொல்கிறது இது ரொம்ப அரிதானது. இப்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை பிரம்ம ஜிக்யாசா, பகவானை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பிரம்ம ஜிக்யாசா, இந்த பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கிறது. இப்போ நீ என்ன நிலையில் இருக்க, நீ தம குணத்தில் இருக்கியோ, ரஜகுணத்தில் இருக்கியோ, சத்தகுணத்தில் இருக்கியோ, அது ஒரு பொருட்டே கிடையாது. நீ என்ன வேணால் நிலையில் இருந்துட்டு போ. இங்கே கிருஷ்ண உணர்வு இந்த எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை மேம்படுத்தி இந்த பௌதிக உலகத்திலிருந்து வெளியேற்றுறதுக்கான வழியை உனக்கு கொடுக்குது. இதான் நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே, நல்லது பண்ணாலும் இங்கே தான் இருப்போம், பாவம் பண்ணாலும் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு. அப்புறம் எப்படி வெளியேறதுக்கு என்ன வழி? இந்த கேள்வி வருமா இல்லையா? ஏன்னா புண்ணியம் பண்ணாலும் திரும்பி இங்கே வருவோன்றீங்க, பாவம் பண்ணாலும் திரும்பி இங்கே வருவோன்றீங்க. அப்போ இங்கே தான் இருக்க போகிறோன்னா அப்போ எதை பண்ணுறதை பற்றி ஏன் நம்ம யோசிக்கணும்? எப்படி வேணால் நம்ம நினச்சபடி வாழ்ந்துட்டு போகலாமே. அப்படி கிடையாது. சாஸ்திரம் இப்போ புண்ணியம் பண்ணுறதை கர்மா அப்படின்னு பொதுவாக சொல்லுது, பாவம் பண்ணுறதை விகாரமானு சொல்லுது டெக்னிக்கலாக. இப்போது இது ரெண்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது, அக்காரமா அப்படின்னு சொல்லி. இந்த கர்ம வினையே இல்லாமல் ஒரு செயல் இருக்குது, அது என்னன்னா அதுதான் பக்தி. ஸோ இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அந்த பக்தி எப்படி செய்கிறதுன்றதை சொல்லிக் கொடுக்குது. அது மூலமாக நம்ம சொர்க்கலோகத்தையும் நம்ம குறிக்கோளாக வைக்க வேண்டியதில்லை, நரகலோகத்துக்கு போயிடுவோமோன்னு வருத்தப்படவும் வேண்டியதில்லை, வேதனைப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த உலகத்தை விட்டு வெளியேற போகிறோன்ற சந்தோஷத்தோட ஆனந்தமாக இந்த பக்தியை பண்ணலாம். இப்போவே இந்த நிமிஷமே எப்படி இந்த பக்தி பண்ணுறது? இந்த கலியுகத்தில் குறிப்பாக பகவான் ரொம்ப கருணையோட சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்து இந்த கலியுக தர்மமான நாம சங்கீர்த்தனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் வழிமுறையாக. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம்னு சொல்லப்படுது. இதை சாஸ்திரங்களில் பல லட்சக்கணக்கான மந்திரங்கள் இருக்குது, ஆனால் இது மகா மந்திரம்னு சொல்லப்படுது. மகா அப்படின்னா மிகச்சிறந்த, மிகப்பெரிய, மிக உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் கொண்டது. இருக்கிறதுலே மிகச்சிறந்தது. ஏன் அப்படின்னா இது சாக்ஷாத் பகவானுடைய திருநாமத்தால் ஆனது. இதில் இந்த மந்திரத்தில் ஹரே கிருஷ்ணா ராம அப்படின்ற 3 வார்த்தைகள் இருக்குது. ஹரே அப்படின்னா
பகவானுடைய சக்தியே அப்படின்னு சொல்லி பகவானுடைய சக்தியை அழைக்கிறோம். இப்போ இங்கே கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணர் பக்கத்தில் ராதாராணி இருக்காங்க. ராதாராணி கிருஷ்ணருடைய சக்தி. ஸோ ராதா கிருஷ்ணரே, ஹரே கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ராதா கிருஷ்ணரே அப்படின்னு அவங்கள பார்த்து நம்ம அழைக்கிறோம். அதே மாதிரி ஹரே ராமா அப்படின்னு சொன்னால் சீதாராமரே அப்படின்னு சீதா தேவியும் ராமரையும் நம்ம அழைக்கிற மாதிரி ஆகுது. ஸோ எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் பகவானிடத்திலும் பகவானுடைய சக்தியான லக்ஷ்மி தேவி இடத்திலும் அல்லது ராதாராணி இடத்திலும் என்னை உங்களது சேவையில் ஈடுபடுத்துங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது தான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம். எளிமையாக சொல்லணுன்னா அப்படி தான் நமக்கு பிரபுபாதர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸோ இப்போது ஜீவாத்மாவான நம்ம இந்த புண்ணிய செயல்கள்லையும் ஈடுபடாமல் பாவ செயல்கள்லையும் ஈடுபடாமல் நம்ம புலன்களை கட்டுப்படுத்தி பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய பக்தி செயல்களில் மட்டுமே நம்மளை ஈடுபடுத்திக்கிறோம் அப்படின்னா அப்போது நம்ம இந்த வாழ்க்கையிலேயே இப்போவே வைகுண்ட வாழ்க்கையை வாழலாம். இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற அந்த தாக்கமோ அதி தெய்வீக அதி ஆத்மிக அதி பௌதிக கிளேஷங்களோ இதனுடைய தாக்கங்கள் இல்லாமலே இங்கே நம்ம வாழ முடியும். இங்கேயே இந்த உடலை விட்ட பிறகு நமக்கு வைகுண்டம் உறுதியானது. அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரமுக்தா கலைவரம்னு இதுக்கு முன்னாடியே 8வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன்னா சந்தேகமே வேண்டாம், நீ மரண தருவாயில் என்னை நினச்சிட்டு இந்த உடலை விட்ட அப்படின்னா நீ என்னுடைய லோகத்துக்கு வந்து சேர்ந்துடுற. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தியக்தா தேகம் புனர்ஜன்ம நயத்தி மாமேத்தி சோர்ஜுனா. புனர்ஜன்ம நயத்தி, உனக்கு மறுபடியும் பிறவி கிடையாதுங்கிறார். எப்போ நம்ம பகவான் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஜன்ம கர்ம சமே திவ்யம், பகவான் எப்படி திவ்யமானவர், அவர் எப்படி உன்னதமானவர், ஏன் நம்ம அவருக்கு சேவை பண்ணுறோம், நம்ம எப்படி அவருடைய சேவகன் அப்படின்ற உண்மையை தத்வதாக உள்ளது உள்ளபடி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம பகவானை மறக்க மாட்டோம். பகவானை மறக்காமல் நம்ம இந்த உடலை விட்டு பிரியும் போது பகவானுடைய நினைவிலேயே இருந்தோம் அப்படின்னா அப்போது நம்ம வைகுண்ட போகிறது உறுதியான விஷயம். ஸோ அதனால தான் கீதையினுடைய சாராம்சமாக பகவான் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வச்ச அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோஷ இஷாமி மாஷா. பயப்பட வேணாம் மாஷா. ஏன் பயப்பட வேணாங்கிறார்? ஏன்னா அடடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்ம முன்னாடி எல்லாம் மாமிசம் சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதை பண்ணணும் இதை பண்ணணும், இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோமே. பயப்படாது. எப்படி நம்ம பயப்படாமல் இருக்க முடியும்? சும்மா அவர் எல்லாரையும் பயப்படாமல் இருன்னு சொல்லலை. முதல்ல சர்வதர்மான் பரித்யஜ, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட சரணடை. நீ இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தன்றத ஒரு பொருட்டே கிடையாது. முந்தின நிமிஷம் வரைக்கும் முந்தின வினாடி வரைக்கும் நீ எப்படி வேணால் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இந்த வினாடியிலேருந்து நீ என்கிட்ட சரணடைஞ்சிட்ட அப்படின்னா அகம் நான் துவாம் உன்னுடைய சர்வ பாப்பேப்பியோ எல்லா பாவத்திலிருந்தும் உன்னை நான் விடுவிக்கிறேன். மாசுஷா, பயப்பட வேணாங்கிறார். இப்படி ஒரு உத்தரவாதம் யாராவது இங்கே கொடுக்க முடியுமா? இன்றைக்கி அரசியல்வாதிகள் எவ்வளவு உத்தரவாதம் கொடுக்குறாங்க, எலெக்ஷன் வரும்போது எவ்வளோ வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஏதாவது நிறைவேறுதா? ஒன்றும் கிடையாது. வெறும் வாக்குறுதியாக மட்டும்தான் இருந்துட்டுருக்கு. மக்கள் இன்னைக்கு யாரையும் நம்புகிறாங்க. எத்தனையோ போலி அவதாரங்கள் வராங்க, போலி குருமார்கள் வராங்க. மக்கள் எங்கெங்கேயோ யாரையோ நம்பி அவங்க போய் காலில் விழுந்து வணங்குறாங்க. தேவதேவதாக்கள்கிட்ட போகிறாங்க. கிருஷ்ணன் சொல்கிறார், தேவதேவதாக்களை அணுகிறவர்கள் காமை சைத ஹிருதக்ஞானா
பிரபத்தந்தேன்ய தேவதா, தேவதாக்களால் உனக்கு இந்த பௌதிக உலகத்திலேருந்து விடுதலை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களே இந்த பௌதிக உலகத்தில் இருக்கவங்க. இருக்கிறதுலே உயர்ந்த லோகம் பிரம்மலோகம். பிரம்மலோகத்தில் இருக்கிற பிரம்மாவோட லோகமே ஒரு நாள் பிரளயத்துக்கு வரப்போகுது. பிரம்மலோகமே அழிய போகிறது. அவர் வாழ்நாள் முடியும் போது, 100 வருஷம் முடியும் போது பிரம்மலோகத்தோடு சேர்ந்து பிரளயம் உண்டாயிடும். மற்ற தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்திரா, சந்திரா, வாயு, கணபதி, முருகா, இவங்க எல்லாம் இந்த 33 கோடி தேவர்களும் ஸ்வரலோகத்தில் இருக்காங்க. இந்த பூலோகத்துக்கு மேலே இன்னொரு லோகம் இருக்குது, அதுக்கு அடுத்து இருக்கிறது ஸ்வரலோகம். இந்த ஸ்வரலோகம் பிரம்மாவோட ஒவ்வொரு நாளைக்கு ஒரு முறை பிரளயம் உண்டாகும். ஒரு பிரளயம் மகா பிரளயம். அது பிரம்மா ஆயுள் முடியும் போது ஒரு பிரளயம். அப்போ இந்த பிரபஞ்சம் மொத்தமாக அழிஞ்சிரும். அது இல்லாமல் இன்னொரு பிரளயம் இருக்குது, பார்ஷியல் பிரளயம். ஒரு பகுதி மட்டும் பிரளயம் உண்டாகும். அந்த பகுதி என்னென்னா, அந்த சொர்லோகம், அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் அழியும். அது பிரம்மாவோட ஒவ்வொரு நாளைக்கு ஒரு முறை நடக்கும். அஃப்கோர்ஸ் நாளைக்கே அது வந்துட போகிறது கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி பிரம்மாவோட ஒரு பகல், ஒரு நாள் அப்படின்றது பல கோடி வருஷங்கள். அதை பற்றி இப்போல்லாம் யாரும் வேதனைப்படாதீங்க. ஐயோ என்னடா தினமும் பிரளயம் வரன்ட்டாரே அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இன்னொரு பிரளயமும் இருக்கு. அது என்னென்னா, பிரம்மாவோட ஒரு நாளில் கிட்டத்தட்ட 14 மனுக்கள் வராங்க. இந்த மனுக்கள்லாம் பிரம்மலோகத்துக்கு கீழே வசிக்கக்கூடியவர்கள். இந்த மனுக்களுடைய ஒரு மனு வாழ்க்கை முடியும் போதும் ஒரு பிரளயம் உண்டாகிறது. அது ஒரு பிரளயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரளயமே வெவ்வேறு நிலைகளில் நடக்கிறது. ஸோ பிரம்மாவே அழிய போகிறார். அப்படி இருக்கும்போது தேவர்கள்லாம் 2வது பிரளயத்திலேயே அழிஞ்சிட போகிறாங்க. ஸோ அப்போது பிரம்மாவோட ஒரு நாளில் 14 மனுக்கள், கிட்டத்தட்ட 71 இந்திரன்கள் வராங்க. ஒரு நாளைக்கு 71 இந்திரனை பார்க்குறாரு பிரம்மா. அப்போ இந்த தேவர்கள்லாம் நமக்கு எங்கே மோட்சத்தை கொடுக்க முடியும், முக்தியை கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். 71 பிரம்மா மாறிடுறார். பிரம்மாவோட ஒரு நாளில் 14 மனுக்கள் மாறுறாங்க. அப்போ பிரம்மா 100 வருஷம் அந்த மாதிரி வாழ்கிறார். அப்போ எவ்வளோ பிரம்மா, இந்திரா, சந்திரா, வாயுலாம் போவாங்க. யோசிச்சு பாருங்கள். அவங்களும் அஃப்கோர்ஸ் அவங்களோட கம்பேர் பண்ணி நம்மளை பார்க்கும்போது நம்ம அவங்கள விட ரொம்ப தாழ்ந்த நிலையில் தான் இருக்கும். இந்திரனோட கம்பேர் பண்ணும்போது ஏன்னா நம்ம ரொம்ப தாழ்ந்த நிலையில் தான் இருக்கோம். ஆனாலும் இந்த தேவர்கள் யாரும் நம்மளை இந்த பௌத்திக உலகத்திலிருந்து விடுவிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த பௌத்திக உலகங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிற ஒருத்தர் யாருன்னா அது பகவான் கிருஷ்ணர், விஷ்ணு. இது எல்லா சாஸ்திரமும் ஒத்துக்கொள்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் பகவான் கிருஷ்ணர் மட்டுமே நம்மளை இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுவிக்க முடியும். அவர் மட்டுமே நம்மளை இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிக்க முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி பகவான் யாருன்றதில் பகவத்கீதை நம்ம முழு நம்பிக்கையோடு ஏற்கிறத விட புத்திசாலித்தனம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லா வேதங்களுடைய சாரம் பகவத்கீதை. சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரே அவருடைய திருவாயால் உபதேசம் பண்ணது இது. அதனால தான் இந்த பகவத்கீதை இருக்கிறதுலே ரொம்ப உயர்வான ஒரு சாஸ்திரமாக பல ஆயிரம் வருஷமாக ஏற்கப்பட்டு அது மக்கள் பின்பற்றி வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் கொடுக்கறது மூலமாக இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் மக்களுக்கு எந்த நிலையில் இருக்கும்ன்றது ஒரு பொருட்டல்ல, இது வரைக்கும் எப்படி செயல்பட்டோன்றது ஒரு பொருட்டல்ல, இனி எப்படி நம்ம செயல்பட போகிறோம், இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்க போகிறோம், நம்ம உணவு பழக்கம், நம்ம உடை, நம்ம பழகக்கூடிய மக்கள், இதெல்லாம் என்ன நம்ம தம குணத்துலேயோ ரஜகுணத்துலேயோ இல்லாமல் சத்வீக குணத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை கொண்டு வர முயற்சிக்கணும். அதே மாதிரி சாத்விக குணத்தில் நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது.
சத்துவகுணமும் நம்மளை இந்த உலகத்தில் பந்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். சத்துவகுணத்துலேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நான் ரொம்ப அறிவாளி, மற்றவங்களை விட நான் ரொம்ப ஒரு படி மேலே இருக்கேன் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தியிலேயே நம்ம இருந்துடக்கூடாது. அதிலிருந்து மேலே வரணுன்ற முயற்சி இருக்கணும். ஸோ சத்துவகுணம் இருக்கிறதுல உயர்ந்ததாக இருந்தாலும் அதுவும் இந்த பௌதிக உலகத்தில் பந்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்ற புரிதல் நமக்கு தெளிவாக இருக்கணும். ஸோ இருந்தாலும் அன்லஸ் நம்ம அந்த சத்துவகுண தளத்துக்கு வரல அப்படின்னா இந்த கிருஷ்ண பக்தின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் குறைஞ்சபட்சம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பழக்க வழக்கங்களை சாத்விகமான நிலைக்கு நம்ம மாற்றிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தினமும் சுத்தமான உடை உடுத்து பழகணும். குறைஞ்சபட்சம் ஒரு வேளையாவது குளிக்கிற பழக்கம் இருக்கும். இன்றைக்கி பல பேருக்கு இன்றைக்கி அமெரிக்கா, ஐரோப்பா எல்லாம் பார்த்து எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறதுன்றது சாதாரணமாகிட்டுருக்கு இன்றைக்கி. அந்த மாதிரிலாம் இல்லாமல் தினசரி குறைஞ்சபட்சம் ஒரு வேளையாவது 2 வேளை குளிக்க முடியும்னா, ஆக்சுவலாக சாத்விகம் அப்படின்னா 3 வேளை குளிக்கணும். பிராமணர்கள்லாம் 3 வேளை குளிக்கிற பழக்கம் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை பின்பற்றியும் இருக்காங்க. அப்படி முடியலன்னா குறைஞ்சபட்சம் 2 வேளை. ஆசிரமவாசிகள் இப்போ நாங்கள்லாம் 2 வேளை நார்மல் விஷயம் அது. அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது தினசரி. ஏன்னா தமிழில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கந்தையானாலும் கசக்கி கட்டு. அது கந்தையாக கூட இருக்கலாம், ஆனால் அதை சுத்தமானதாக உடுத்தணும். புதுசாக உடுத்தணுன்றது அவசியம் கிடையாது, ஆனால் சுத்தமானதாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி உணவு பழக்கம் கண்டிப்பாக மாமிசம் அல்லது வேறு எந்த அசைவ உணவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் ஆரோக்கியத்துக்கும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, கர்மாவின் படி பார்த்தாலும் சரி, எந்த விதத்துலேயும் அதுக்கு நமக்கு நன்மையை கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மக்கள் இன்றைக்கி அது ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கிட்டு அது ரொம்ப கௌரவமான ஒரு விஷயமாக நினச்சிட்டு மாமிசம் சாப்பிட்றத அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அதன் விளைவு மக்கள் இன்றைக்கி சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க, அமைதி இல்லாமல் இருக்காங்க, ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க, ஒழுக்கம் இல்லாமல் இருக்காங்க, உண்மையாக வாழ முடியல. இதெல்லாமே இதனுடைய தாக்கம். இதெல்லாம் இதையும் பிரிச்சிட முடியாது. இன்றைக்கி ஏன் இன்றைக்கி சமூகத்தில் பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், நிறைய போர், நிறைய கருச்சிதைவு, நிறைய கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் மக்கள் தாழ்ந்த குணத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. உயர்ந்த குணத்தில் அறிவை வளர்த்துக்கிறவங்களா இல்லாமல் அறிவு மழுங்கி போய் ரஜகுணத்துலேயும் தமோ குணத்துலேயும் இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க உண்ணக்கூடிய உணவும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ அதனால் பக்தி பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் மாமிசம் சாப்பிட்றது, சூதாட்டம், போதை பழக்கம், தகாத பாலுறவு போன்ற பாவ செயல்களை முழுவதுமாக நிறுத்தணும். நீங்கள் எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, ஜகாய் மதாய் அப்படின்னு 2 பெரிய பாவிகள் அவங்க பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலுமே அவங்களுடைய கெட்ட சகவாசத்தினால அவங்க செய்யாத பாவமே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ பாவம் பண்ணிட்டாங்க. அவ்வளோ பெரிய பாவிகள். பிரச்சாரத்துக்காக வந்த நித்யானந்த பிரபுவையும் அத்வைத ஆச்சாரியரையும் தாக்கி அவங்கள துன்புறுத்திடுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு கருணை அவதாரமாக வந்தவர். இந்த யுகத்தில் இந்த அவதாரத்தில் ஆயுதமே ஏந்த போகிறது இல்லைன்ற முடிவோடு வந்தவர் சுதர்ஷன் சக்கரத்தை வரவழைத்து அவங்கள கொல்ல பார்க்குற அளவுக்கு அவருக்கு கோபம் வந்துடும். ஆனால் அவங்கள கூட நித்யானந்த பிரபு கருணையோட சைத்தன்ய மகாபிரபுவோட திருவடிகளை பிடிச்சிட்டு கெஞ்சுவார், இவங்களை மன்னித்து இவங்களுக்கு ஹரிநாமத்தை கொடுத்து இவங்களை பக்தர்களாக மாற்றுங்க. நீங்கள் இப்படி கொல்லணும்னு பார்த்தா இந்த யுகத்தில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்காங்க, யாருமே இருக்க மாட்டாங்க அப்புறம் அப்படின்னு சொல்லி அப்போது ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் பெறுவார், இதுக்கு மேலே இந்த நிமிஷத்துலேருந்து இனிமே இந்த மாதிரி பாவ செயல்களில் ஈடுபட மாட்டேன். அதே சமயத்தில் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நான் ஜபம் பண்ணுவேன்னு சொல்லுங்கள், உங்களை மன்னிச்சு விடுறேன்பார். அவங்க உத்தரவாதம் கொடுப்பாங்க, மன்னித்து அவங்கள பக்தராக மாற்றுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு இயக்கம் தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம். எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம்.
இது இந்த ஜாதியினர், இந்த இனத்தினர், இந்த சமூகத்தினர், இந்த ஊருக்காரங்க அப்படின்ற பாரபட்சமே பார்க்காம எல்லாரையும் ஏற்கக்கூடிய ஒரு இயக்கம். ஸோ இந்த வாய்ப்பை எல்லாரும் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது நம்முடைய பணிவான வேண்டுகோள். அப்படி இல்லைன்னா இங்கே பிரபுபாத பொருளுரையில் கடைசியில் சொல்கிற மாதிரி இந்த ரஜகுணத்துலேயும் தமோ குணத்துலேயும் இருந்துக்கிட்டு இங்கேயே நம்ம வாழ்க்கையை தொடர வேண்டியது தான். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைங்க, சொன்ன கருத்தில் ஏற்பு இல்லை, நான் இது ஏற்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சவால் விடுறீங்களா? எதுவும் இல்லையா? ஓகே. இப்போ சொர்க்கலோகங்களில் ஒருவன் ஏற்றம் பெற ஒரு சூழ்நிலையில் கிருஷ்ணருக்கு அந்த நிலையிலிருந்து பற்றி கொண்டு முடியாது. அப்படி பண்ணி பகவானுடைய இடத்துக்கு ஏற்றம் பெற முடியும். நல்ல கேள்வி. இப்போது கோபிகாந்த பிரபு கேட்குறார், சொர்க்கலோகங்களுக்கு ஒருத்தர் ஏற்றம் பெற்று அங்கிருந்து பகவானுக்கு சேவை பண்ணி வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தியரட்டிக்கலாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரம்மலோகம் இருக்கிறதுலே உயர்ந்த லோகம் பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகம்னு நம்ம சொல்கிறோம். அந்த பிரம்மலோகத்தில் வசிக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தவம் புரிஞ்சு ரொம்ப நீண்ட காலம் பிரம்மச்சரியம் கடைபிடித்து ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். பெரும்பாலானவர்கள் அந்த பிரளய காலத்தின் போது அவங்க பக்தர்களாக இருக்கும் பட்சத்தில் வைகுண்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் இப்போ சொர்க்கலோகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது மகரலோகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது தப்பலோகத்தில் இருந்தாலும் சரி, எந்த லோகத்தில் இருந்தும் பகவான் மேலே பக்தியை வளர்த்து கொண்டால் அங்கிருந்து அவங்க ஏற்றம் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கருதணும். அப்படி நம்ம திட்டமிடுறது வந்து புத்திசாலித்தனமானது இல்லைன்னு நமக்கு சாஸ்திரம் எச்சரிக்கிறது. காரணம் என்னென்னா, உதாரணத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்முடைய மனப்பான்மை என்ன? சொர்க்கலோகத்திலிருந்து நம்ம அங்கே போய் ஏற்றம் பெறணுன்றத இருக்காது. அங்கே கிடைக்கக்கூடிய இன்பம் இங்கே விட பல மடங்கு உயர்ந்ததாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம் உயர்வானதாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே இருக்கக்கூடிய பெண்களை விட பல ஆயிரம் மடங்கு அதிகமான அழகு கொண்டவர்களாக இருக்காங்க. இப்படி தான் நம்ம மனசு அங்கே போகும். அங்கே வந்து நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது அங்கே வந்து இப்போ நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் உக்காந்துக்கிட்டு பகவத்கீதையை படிக்க போகிறது கிடையாது. என்ன இன்றைக்கி நமக்கு நிறைய அனுபவம் இருக்குது. இந்த மாதிரி சுற்றுலா தலங்களில் இப்போ ஏற்காடுல எல்லாம் கூட வந்து பக்தர்கள் போய் ட்ரை பண்ணாங்க. இந்த கோடை அந்த இது வரும் இல்லையா, அந்த விழா போடுவாங்களே, அந்த சமயத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வராங்க. சரி, இவ்வளவு கூட்டம் வருதே, நம்ம புத்தக விநியோகம் பண்ணலான்னு ட்ரை பண்ணோன்னா ஒரு பகவத்கீதை போகாது அங்கே. ஏன்னா மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மனநிலை வந்து அவங்க அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இயற்கையை ரசிக்கணும். மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிற ஏன்னா சூடான அந்த வெங்காய பஜ்ஜி அது இது என்ன இருக்கோ அதை சாப்பிடணுன்றது தான் அவங்களுடைய எண்ணம். அதுக்கு தான் அவங்க வந்திருக்கான். அங்கே வந்து அவன் நீ பகவத்கீதை நான் வந்து பகவான் இதை சொல்கிறாருன்னு சொல்லி நீங்கள் இப்போ உபன்யாசம் கொடுக்க சொன்னால் அங்கே ஒருத்தரும் உட்காந்து கேட்குறது தயாராக இல்லை. ஸோ அந்த மனநிலை தான். இப்போ சொர்க்கலோகத்துக்கு போனால் அங்கே இங்கே விட பல ஆயிரம் மடங்கு அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இங்கேயே பாருங்களேன். இப்போ இங்கே மெச்சேரியில் எவ்வளவு முறை நம்ம எவ்வளவு பேரை அழைச்சிருப்போம். எத்தனை லட்சாதிபதிகள் இருக்காங்க, இங்கே கோடீஸ்வரர்கள் கூட இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட அழைச்சிருக்கிறோம். ஆனால் அவங்க எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்காங்க? இங்கே எத்தனை பேர் லட்சாதிபதிகள், எத்தனை பேர் கோடீஸ்வரர்கள் சொல்லுங்கள். ஏன் அவங்க வரல? காரணம் என்னென்னா, அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம அதிகம் அனுபவிச்சுட்ருக்குறோம். பக்தி இவங்கெல்லாம் வந்து இல்லாதவங்க சரி ஏதோ பொழுதுபோக்குறதுக்காக போய் உட்காந்துட்ருக்காங்க, ஏதோ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. நம்மளுக்கு பணம் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு இவ்வளோ பணம் வந்துட்டுருக்கு, நம்ம ஏன் போய் அங்கே நேரத்தை வீணடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. துரதிர்ஷ்டவசமாக இதுதான் அவங்களுடைய மனப்பான்மை.
மக்கள் இன்பம்ன்றது அதுதான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சொர்க்கலோகத்துக்கு போனாலும் அந்த மாதிரியான மனப்பான்மை தான் இருக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப ஆபத்தானது. இன்ஃபேக்ட் நம்ம பக்தி பண்ணினாலுமே கூட நேரடியாக நம்ம பக்தியில் வைகுண்டத்துக்கு போகும்போது கூட சொர்க்கலோகங்கள்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சொர்க்கலோகங்கள்லாம் பார்த்துட்டு தான் போவோம் மேலே போகும்போது. அப்போ அங்கே போகும்போது ரம்பா, மேனகா, உர்வசி இவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்து அடடா இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் கவனம் அங்கே திரும்பிச்சு அப்படின்னா டக்குன்னு போகிற வழியில் அங்கேயே இறக்கி விட்டு போயிடும் விமானம். இது ஏதோ நான் தமாசுக்காக சொல்லலை, இது ரொம்ப சீரியஸான விஷயம். உண்மை அது. நமக்கு போகிற வழியில் இந்த மாதிரியான சோதனைகள் நிறைய நடக்குது. இது ஒன்று கிடையாது, இது மாதிரி வைகுண்டம் போகிற வரைக்கும் நிறைய சோதனைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் மீறி நம்ம குறிக்கோள் பகவானுடைய திருவடியை அடையணும் அப்படின்றதா இருக்கணும். அப்போ தான் அது சாத்தியமாகும். அதுதான் பக்தி. அதில் உறுதியாக இருக்கணும். நம்ம இலக்கு என்னவோ அதை அடையிற வரைக்கும் வேறு எதுலேயும் நம்ம கவனம் திசை திருப்பக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் நமக்கு. கஜேந்திர மோட்சம் நடைபெற்றது சொர்க்கலோகத்தில். பகவான் வந்து கஜேந்திரருக்கு மோட்சத்தை கொடுக்குறாரு. ஏன் அதான் தியேட்டிக்கலாக வந்து இப்போ பிரம்மலோகத்தில் இருக்கவங்க பெரும்பாலானவர்கள் வைகுண்டம் போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக வந்து அதுக்கான சாத்தியம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் எவ்வளவு பேர் இப்போ நம்ம அந்த மாதிரி செய்ய முடியும் அதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இப்போ அந்த மாதிரியான இன்பம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பக்தி பண்ணுறது எளிதா, அல்லது இந்த மாதிரி எளிதான பக்தர்கள் சூழ்ந்த ஒரு சூழலில் இருந்து நம்ம பக்தி பண்ணி நேராக வைகுண்டத்துக்கு போகிறது எளிதா அப்படின்னா புத்திசாலியானவர்கள் இந்த மாதிரியான சூழலை தான் விரும்புவாங்க. ஏன்னா அங்கே பெரும்பாலான மக்கள் நம்ம பக்தி பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக இருக்கக்கூடியவர்கள். அவங்கள நம்மளை வந்து அந்த மாதிரியான சூழலில் ஊக்குவிப்பாங்களா அப்படின்றது சந்தேகம்தான். பக்தி பகவான் வழிபாடுன்றது இல்லாத இடமே கிடையாது. எல்லா லோகங்கள்லேயும் பகவான் ஒவ்வொரு லோகத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட ரூபத்தில் இருக்கிறார். அந்த ரூபத்தில் பகவான் அங்கே வழிபடப்படுறார். அது வழிபாடுன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனாலும் அதே சமயத்தில் இந்த பௌதிக உலகம் அப்படின்னாலே ஜீவாத்மா இங்கே வரதான நோக்கமே அனுபவிக்கணுன்றது தான் இல்லையா? இச்சா துவேஷ சமுத்திரன துவந்த மோகேன பாரத. இச்சா துவேஷ 2 காரணங்கள். அதில் ஒன்று அனுபவிக்கணுன்ற ஆசை. ஸோ அப்போ இயற்கையாகவே அது இருக்கத்தான் செய்யும். அதையும் மீறி தத்துவபூர்வமாக நம்ம அனுபவிக்கிறதுக்கான இடம் கிடையாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் பக்தி. இந்த உடலை விட்டு ஆத்மா வெளியில் பிரியும் போது நம்ம நிறைய புண்ணியங்கள் செஞ்சோம். புண்ணியங்கள் அதாவது சொர்க்கலோகம் போகிறோம். அங்கே நம்மளுக்கு அதுக்கு அந்த பாடி கிடைக்குது. அதேமாரி நரகலோகம் போனோமாலும் நரகலோகத்துலேயும் நம்மளுக்கு அதுக்கு அந்த பாடி ரெடியாக இருக்குது. அதில் தான் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படின்ற விஷயம் வந்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க அதிகமாக ப்ரொபோசல் கொடுக்குறது. நான் உயிர் விட்டு இறந்து போயிடுறோம், அங்கே போய் எங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிட போகுது அப்படின்ற ஒரு ஏன்னா இப்போ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டால் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி வாழ முடியாது இல்லையா? இப்போது அவன் வந்து தினமும் பிரியாணி சாப்பிட்றது தான் வந்து இன்றைக்கி கௌரவம்னு நினச்சிட்ருக்கிறான். ஏன்னா அவங்ககிட்ட போய் இதை பாவண்டா, இதை செஞ்சேன்னா நீ நரகத்துக்கு போவேன்னா அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டால் அவன் அதை செய்ய முடியாது இல்லை. ஸோ அதனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அவ்வளோதான். நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு என்னுடைய அனுபவத்தில் உங்கள் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் அப்பா வந்து, நானும் மாமிசம் சாப்பிட்டு வாழ்ந்தவன் தான், எங்கள் அப்பா வந்து கறி வாங்கிறதுக்கு கூட்டிகிட்டு போவார். அப்போ வந்து கறி எங்கே இருக்குன்னா இங்கே கிராமத்துலேருந்து தாரமங்கலம் போகணும். 2.5 கிலோமீட்டர் பெரிய காடம்பட்டியிலேருந்து தாரமங்கலத்துக்கு போகணும். தாரமங்கலம் சந்தை இருக்கும், வியாழக்கிழமான சந்தை கூடும். அந்த சந்தையில் கறிக்கடை எங்கே இருக்கும் அப்படின்னா காய்கறி விற்கிற ஏரியாவில் இருக்காது.
கறிக்குன்னு தனியாக அந்த சந்தையோட கடைசியில் ஒரே ஒரு ஒரு ஏரியா இருக்கும், அங்கே தான் கறி விற்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து தீண்டத்தகாத ஒரு விஷயம், இது பாவகரமான ஒரு விஷயம் அப்படின்றது மக்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருந்தது. கறி வந்து எங்கே வேணால் விற்க மாட்டாங்க. அப்போ கறி விற்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும், அங்கே மட்டும்தான் அது விற்பாங்க. அப்படி இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி இவ்வளவு பரவி இருக்குது. இன்றைக்கி தடிக்கு விழுந்தால் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி மாமிசங்கள் இருக்குது. அப்போது மக்கள் இப்படி ஒரு கொள்கையை வச்சிருக்கிறதுல நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது நாத்திக கொள்கை. நாத்திகர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த சரீரம் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம், நரகத்துக்கு போகிறோம், வைகுண்டம் போகிறோம், இதெல்லாம் யாருக்குங்க தெரியும் அப்படின்றான். யார் பார்த்துட்ருக்கா? பார்த்தவங்க சொல்கிறாங்க. அறிவு இருக்கிறவன் அதை ஏற்றுக்கிட்டான்னா தப்பிக்கலாம். என்ன, நான் அமெரிக்கா போனது கிடையாது, அமெரிக்கா இல்லைன்னு நான் நினச்சேன்னா நான் புத்திசாலியா? நான் பார்க்கல, அதனால் அமெரிக்காவே கிடையாதுன்னு சொன்னால் நான் புத்திசாலியா என்ன? பார்த்துட்டு வந்தவங்க ஊரில் இத்தனை பேர் இருக்காங்க சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கிறது தானே புத்திசாலித்தனம். நான் பார்க்கலன்றதுக்காக நான் பார்க்க போகிறது இல்லைன்னு நம்புகிறேன், அது எப்படி நம்ப முடியும்? அது எப்படி புத்திசாலித்தனமாகும்? பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க இல்லையா? ராமானுஜர் சொல்கிறார், மத்வாச்சாரியார் சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், ஆழ்வார்கள் சொல்கிறாங்க, இத்தனை அடியார்கள் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் சுயநலத்தை துறந்து பொதுநலத்துக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். சிறு வயதிலேயே சந்நியாசம் ஏற்று சாஸ்திரம் படித்து சாஸ்திரத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காகவே வாழ்ந்தவர்கள். அவங்க சொல்கிறத நம்புறதா? இவங்க எல்லாரும் யார்? சுயநலவாதிகள். பொதுநலத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையப்படுறது கிடையாது. உலக அமைதிக்காக அப்படின்னு ஒரு பெரிய ஏன்னா ஒரு கூட்டம் போட்டு பிரார்த்தனை பண்ணுவான், அல்லது அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். ஆனால் கூட்டம் முடிஞ்ச உடனே சிக்கன் பிரியாணி சாப்பிடுவான். அப்போ அந்த கோழிக்கு எங்கே போச்சு அந்த அமைதி? கோழி அமைதியாக வாழ வேண்டாமா? ஒரு கோழி வாழ்கிறதுக்கான உரிமை இனி தட்டி பறிக்கிறதுக்கு நீ யார்? அதுக்கு வாழ்கிறதுக்கான உரிமை கிடையாதா? ஸோ இப்படி நம்ம பேசணுன்னா இதை நிறைய பேசலாம். பட் இருந்தாலும் சிம்பிள் விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் இன்றைக்கி உண்மையை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. காரணம், உண்மை கசக்குது, உண்மை வழி கொடுக்குது. வழியையும் கசப்பையும் ஏற்றுக்கிட்டு அவங்க வாழ்கிறதுக்கு தயாராக இல்லை. நேர்மையானவர்களாக இருக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. நேர்மையாக இருக்கணுன்னா அதுக்கு பயங்கரமான தைரியம் வேணும். உண்மையாக இருக்கணும்னா பெரிய தைரியம் வேணும். அது பக்தர்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அது பகவான் நமக்கு கொடுக்குறார். இவங்க எல்லாம் கோழைகள். போலியான இந்த மாதிரியான ஒரு தத்துவத்தை பேசி மற்ற உயிர்களை கொன்னுட்டு நான் சந்தோஷமாக வாழலாம்னு நினைக்கும் போது அவன் எப்படி அவன் எப்படி அறிவாளியாக இருக்க முடியும்? அவன் எப்படி உண்மையானவனாக இருக்க முடியும்? நேர்மையானவனாக இருக்க முடியும்? ஆனால் அவன் நினைக்கிறான் இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. ஆனால் இன்றைக்கி உலகம் முழுக்க வந்துட்டு இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய இயற்கை சீற்றங்கள், பெரிய வெள்ளம் வந்தது. இன்றைக்கி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடந்த அந்த போர்னால் உலகத்தில் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் உண்டாகிட்டு இருக்குன்றது இன்றைக்கி மக்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு தெரியறதே கிடையாது. ஆனால் அதனால் நம்மளும் கூட பாதிச்சிட்ருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருமே பாதிச்சிட்ருக்கோம். கொரோனா வந்ததுனால உலகம் முழுக்க எவ்வளோ மக்கள் பாதித்தாங்க. ஏன் இதெல்லாம் வருது? பகவான் தெளிவாக சொல்கிறார், மக்கள் புண்ணியம் இல்லாதவர்களாக இருக்காங்க, மக்கள் பாவிகளாக இருக்காங்க. 1000 சாஸ்திரம் மேற்கோள்கள் இருக்குது அதுக்கு. மக்கள் பாவம் செய்ய இந்த மாதிரியான பிரச்சனைகள், துன்பங்கள் அதிகரிக்கத்தான் செய்யுமே ஒழிய குறைய போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ சமீபத்தில் இந்த சென்னையில், இந்த தென்னிந்தியாவில் எல்லாம் வெள்ளம் வந்தபோது நிறைய ஜோதிடர்களுடைய கணிப்பு வந்து நான் எதாச்சும் பார்க்க நேர்ந்தது. பல ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்கு இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யுமே ஒழிய இது குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஏன்னா மக்கள் பாவம் செய்கிறத நிறுத்த போகிறது கிடையாது. மக்கள் பாவம் செய்கிறத அதிகரிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ இன்னும் இது அதிகரிக்கத்தான் செய்யும். ஸோ எனிவே, புத்திசாலித்தனமாக அட்லீஸ்ட் நம்ம வந்து
இந்த பாவ செயல்களிலிருந்து நம்மளை விடுவித்துட்டு இந்த பௌதிக பிரச்சனைகள்லேருந்து நம்மளை முற்றிலுமாக நிரந்தரமாக விடுவிச்சுக்கிறதுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு இந்த கிருஷ்ண பக்தி. இதை தீவிரமாக நம்ம பயிற்சி செய்யணுன்றது தான் நம்முடைய வேண்டுகோள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பகவத்கீதை உண்மை உருவில் கி ஜெய்.